ஃபர்ஸ்ட்டு 3 எபிசோட பார்க்குறப்போ, சரி ஒரு டாபிக்கா க்ளோஷர் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. கெட்டவங்கலாம் நல்லவங்களா மாறிக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகேடா இன்னும் 2 வாரத்தில வந்து இந்த வெப் சீரிஸ முடிக்க போறாங்க. ஏன்னா வந்து 92 எபிசோட்ஸ் கரெக்ட்டா 2 வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 எபிசோட்ஸ் ஆயிரும். அப்படின்னு நான் நினச்சுக்கிட்டு இருந்தா, 4வது எபிசோட் முடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மொதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்த 4 எபிசோட்லயும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட் செம்ம பரபரப்பா போச்சு. செகண்ட் அண்ட் தேர்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா, என்னடா பண்றது அப்படின்னே தெரியாம ஒரு டாபிக்கா எடுத்து சம்மந்தம் இல்லாம ஒரு 2 எபிசோட ஓட்டுனாங்க. அண்ட் ஃபோர்த் எபிசோடும் பார்த்தீங்கன்னா, கடைசியா முடியிறப்போ அந்த டைம் தான் வந்து ஒரு மாரி பயங்கர சஸ்பென்ஸா வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா வந்து பாரிக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி வந்து இவரு அந்த கார்ல வீல சரியா மாட்டாம ஜெயராஜ் பிளான் பண்ணி அனுப்பி விட்டுருப்பாரு தெரியுமா? ஆனா செமையா அந்த கர்மா மேட்டர வந்து கொண்டு வந்து வச்சது எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. பாதியிலே பார்த்தீங்கன்னா, ஜெயராஜ் அவரோட பொண்ணு வந்து அந்த கார்ல ஏறி கடைசியில பாரிக்கு பெருசா அடிபடல. ஆனா அவரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூல வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜெயராஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு அந்நியனாவே மாறியிருப்பாரு. நீங்க வந்து பாரிய வந்து ரூம்ல போயிட்டு அவர் செக் பண்ற அந்த சீன பார்த்தீங்கன்னா, ஒரு அந்நியன் மாரி ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அப்படியே ரொம்ப கோவமா வந்து உன்ன பார்த்தாலே நீ எரிச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு சிரிஞ்செல்லாம் எடுத்து குத்த போயிட்டாரு. ஐய்யய்யோ! கொலை பண்ண போறாரா? அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்த டைமா பார்த்து டக்குனு ஃப்ளிப் ஆயிட்டாரு. ஃப்ளிப் ஆயிட்டு, இந்த ஊர் மக்களுக்கு நீ இவ்ளோ நல்லவனா இருக்கன்னு நெனைக்கிறப்போ, என்னைய நெனச்சா எனக்கு அருவருப்பா இருக்குன்னு அப்படியே திரும்ப வேற மாதிரி பேசுவாரு. ஸோ ஆக மொத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அவரோட டிரான்சிஷன் பாயிண்ட்டு. ஸோ அவர் வந்து நல்லவரா மாறிட்டாரு. இத்தனைக்கும் பாரிக்கு வந்து அனீமியா இருக்கான். அதையும் மீறி அவ பொண்ண காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிளட்ட குடுத்து மயங்கி விழுந்துருவாரு. ஸோ அதில இவரு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி, இதுக்கப்புறம் வந்து பாரி தான்டா நல்லவன். அவன் தான் நமக்கு மாப்பிள அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படிங்கிற மாரி ஒரு சைடு ஜெயராஜும் வந்து திருந்திட்டாரு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பாரியோட அப்பா செழியன் இருக்காரு இல்லையா? ஸோ அவருமே வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்ததுலருந்தே நெறைய பேர் பாரிய பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டே இருப்பாங்க. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு கேட்ட உடனேயுமே பார்த்தீங்கன்னா, பாரியோட அப்பாவுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிரும். அவர் பையன்ட்ட வந்து நல்லா இருப்பா, பார்த்துக்கோ அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு கிளம்பிருவாரு. ஸோ அட் அ டைம்ல பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து பாரியோட நல்லா ஜெல் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஜெயராஜ் அந்நியனா மாறி, அதுக்கப்புறமா ஃபைனலா பாரி கண்ண முழிச்சு, அவரு நெறைய விஷயங்கள பேசி, ஒரே பயங்கர எமோஷனல். அதுவும் நம்ம பாரி பேசுறப்போலாம் எனக்கே கண்ணு கலங்கிருச்சுன்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரகாஷுங்க. ஆனா, அவர் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எத எடுத்தாலுமே ஒரு மாரி டெக்னிக்கலா பேசுற மாரி கொண்டு வந்தது வந்து செம அல்டிமேட் காமெடியா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ, அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த 4 எபிசோட்லயுமே அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 2, 3 இடத்துல வந்து செம்ம காமெடியா இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட் எபிசோட் பரபரப்பா போயிடுச்சுங்க. செகண்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முத்தழகு வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்றாங்களாம். எதுக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம பாரிய நெனச்சு வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்களாம். அவங்கள யாருமே லவ் பண்ண மாட்றாங்கன்னு இப்படி ஒரு ஆங்கிள வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல முத்தழகுக்கு வந்து பாரி மேல ஒரு கிரஷ் இருந்தது அப்படிங்கிறது உண்மதான். பாரியுமே தேவையில்லாம வந்து இந்துவுக்காக வந்து ஏத்தி விட்டுட்டு இருந்தாரு. எல்லாமே அக்செப்டபிள். பட் நீங்க அதுக்கப்புறம் எப்போ இந்துவும் பாரியும் லவ் பண்றாங்க அந்த மேட்டர்லாம் தெரிஞ்சுதோ, நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, பல வாரமா முத்தழகு வந்து இந்து அண்ட் பாரி ஒண்ணா இருக்கணுன்றதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எந்த இடத்துலயுமே அதுக்காக ஃபீல் பண்ற மாரியோ, இல்ல ஜெல்லஸா இருக்க மாரியோ எந்த இதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க. காமெடியா கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா, ரொம்ப எமோஷனலா கொண்டு போய் பாரியுமே, "ச்சே! நான் இந்த மாரி தப்பு பண்ணியிருக்கேன். உன்ன வந்து வெறுப்பேத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து முத்தழக யூஸ் பண்ணிட்டேன்." என்னென்னமோலாம் வந்து கொண்டு போனாங்க. சம்மந்தம் இல்லாம நம்ம டீ கடை சேட்டா வேற முத்தழக லவ் பண்றாங்கன்னு சொல்லி, எப்பாடே! அப்படின்னு 2வது எபிசோடு முடிஞ்சது. அடுத்து 3வது எபிசோடு பார்த்தீங்கன்னா வந்து, திரும்பவும் நம்ம நெப் சார் வந்து ரிட்டயர் ஆயிட்டு போறேன் அப்படிங்கிற மாரி விஆர்எஸ் வாங்குறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு தெரியுமா? ஸோ நெப்ஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், ஒரு க்ளோஷர் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து 3 எபிசோட டெடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அதாவது அவர் கத்துறதுன்றது வந்து என்னோட சுபாவம் தான். அவங்க மேல மரியாதை இல்லாமலாம் நான் ஒண்ணும் கத்தல. ஸோ அது வந்து நான் பேசுற விதமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கத்துனா ஆஃபீஸ் எப்படி இருக்கும்? அவர் கத்தலன்னா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ 4வது எபிசோடு வந்து ஓரளவுக்கு ஃபன்னா தான் போச்சு. ஆனா ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டுருக்கு. அதாவது ரொம்ப குயிக்கா ப்ரோக்ரஸ் ஆகுற மாரி இருக்கு. ஸோ இவங்க வந்து பேச்சுலர் பார்ட்டிக்கு போறாங்க. பார்த்தா அங்க ஜெயராஜ் அவருமே வந்து வராரு. ஜெயராஜ வந்து பாரி கூட்டிட்டு போய் சோஃபால படுக்க வச்சுருவாரு. படுக்க வச்சுட்டு அங்கருந்து கிளம்பலான்னு பார்க்குறப்போ ஒரு மேட்டர பார்த்துடுறாரு. என்ன அப்படின்னா, நம்ம பாரி வந்து ஜெயராஜுக்கு எழுதி குடுத்துருப்பா தெரியுமா ஒரு லெட்டரு. ஸோ அந்த லெட்டர வந்து அவர் பார்த்துடுறாரு. இது எப்புட்றா இவர்ட்ட இருக்கு? அப்ப இவரு தான் வந்து இத்தன நாளா இந்த மாரி ஏமாத்திட்டு இருந்தாரா? அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீல் அவருக்கு வர மாரி காட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா, பயங்கர சஸ்பென்ஸா தான் போப்போது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த 4 எபிசோட்ல நடந்த எல்லா விஷயங்களும் நம்ம பேசிட்டோம். ஸோ இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.